தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜ்ஞா சர்வவியாபி மகாபெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கண சித்தம் ஞானதம் சாந்திருப்பணும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதம் கலிய தெய்வம் காஞ்சிமான் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். இதுக்கு ஒரு தலைப்பு, நீ அனுபவத்தோட தலைப்பு ஊஞ்சல் வெள்ளிக்கிண்ணத்தில் பால் பழம் கொண்டு வா. ஊஞ்சல் வெள்ளிக்கிண்ணத்தில் பால் பழம் கொண்டு வா. இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். நீங்கள் கேள்விப்படாத நிறைய அனுபவங்கள் இதில் வரலாம்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே பெரிய எனக்கு ஒரு அனுகிரகம் தான். இது லேட் வெங்கடசேஷையர் அவளோட பொண்ணு சீதாலக்ஷ்மி அவளோட இன்டர்வியூ. அவளுக்கே வயசு நிறைய தடவை ஆத்துக்காரர் குருசாமியை மகாபிரிவா காப்பாற்றிருக்கா. அதாவது உயிர் போகிற மாதிரி இருக்கிறத வச்சுருக்கார், பிடிச்சி வச்சுருக்கார். பிரிவா தானே பரமேஸ்வரன். அந்த மாதிரி ஒரு 2 இன்சிடென்ட் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இந்த எபிசோடில் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான, நம்ம நினைக்காத ஒரு ஒரு மாதிரி நாவலான ஒரு இது நடந்திருக்கு. இப்போ மெட்ராஸில் செட்டில் ஆகியிருக்கான். எந்த ஊரில் இருந்தான்னு தெரியல. மெட்ராஸில் செட்டில் ஆகியிருக்கா. அப்போ ஒரு நாள் சீதாலக்ஷ்மியோட கனவுல மகாபிரிவா காரகத்தால் வந்துட்டார். விடிகத்தால் பெரியவா தெலுங்கில் தான் பேசுகிறார். அதெல்லாம் அவள் தமிழில் சொல்கிறா. ஆனால் தெலுங்கில் தான் பெரியவா தெலுங்கு பிராமணாவா, தெலுங்கில் தான் எல்லாமே சம்பாஷணை இருக்கும் பெரியவாளோடது. உன்னோட கல்யாணத்தில் ஊஞ்சலுக்கு கொடுத்த வெள்ளிக்கிண்ணம் இருக்குல்ல, அதில் பால் பழம் கொண்டு வரியா அப்படின்னு பெரியவா சொன்னார். கனா போயிடுத்து. பெரியவா எதுக்கு கேட்டாருன்னான்னு தெரில. இவ சொல்கிற, இந்த மெட்ராஸில் இருக்க மேபி ட்ரிப்ளிகன் இருக்கலான்னு நான் சும்மா ஒரு கஸ் தான் பண்ணுறேன். ஏன்னா அந்த கடல் காற்று இருக்க இடம் மோஸ்ட்லி அங்கே நிறைய பிராமணா உண்டு. அந்த இடத்துல கடல் காற்றுலாம் இருந்ததுன்னா வெள்ளி ரொம்ப அங்கே கருத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பேப்பரில் அந்த இதெல்லாம் வெள்ளி இதெல்லாம் இது பண்ணி அது மேலே துணியில் போட்டு கவர் பண்ணி அதை ஒரு பேக் பண்ணி எடுத்து அந்த லாஃப்டில் மேலே பரணியில் போட்டு வைப்பாளாம். அது மாதிரி போட்டிருக்கா. இப்போ திடீர்னு பெரியவா அந்த ஊஞ்சலுக்கு பால் பழம் கொடுப்பார். அந்த அந்த கிண்ணத்தில் பால் பழம் கொண்டு வான்னு சொல்கிறாரே அப்படின்னா, அது எப்படி பார்க்குறது, எங்கே இருக்குது தெரியலையே. அப்போது ஆத்துக்காரர் சொன்னாராம், சரி எதுக்கும் இந்த இருக்குது லாஃப்ட், இதை இறக்கி பார்க்கலாம் அப்படின்னு முதல்ல இருக்க ஒரு பேக்கை இறக்கி அது உள்ளே இருக்கா பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தாருன்னா, அதில் இறக்குறா. அதை பிரித்து அது உள்ள முதல்ல ஒரு பேக்கிங் வெளியில் எடுக்கிறா. அது வெள்ளிக்கிண்ணம். பெரியவா அனுகிரகம் இருந்தால் தான் அது நடக்கும். இல்லைன்னா எல்லாத்தையும் தேடி பார்த்து எங்கேயுமே இல்லாமல் காணாமல் கூட போகலாம். அங்கே தேடிட்டு நேரம் வேஸ்ட் ஆகிருக்கலாம். உடனே கிடச்சிருத்த அவளுக்கு. அதை எடுத்துட்டா. இன்னும் இப்போ வர்ற வழியில் நான் இங்கே பால் வீட்டிலேருந்து எடுத்துட்டாச்சு. வர வழியில் பழத்தையும் வாங்கிட்டா. ஆனால் இவருக்கு கொஞ்சம் அசிடிட்டி உண்டாம் இருக்குது குருசாமிக்கு. அதனால் வழியில் இங்கே இப்போ சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டா படம் இருக்குது. டிஃபன் சாப்பிட்டேன். அது அப்புறம் தான் சொல்கிறேன் இன்டர்வியூவில். இப்போ நான் முதல்ல சொல்கிறேன். இப்போ கிளம்பி இதெல்லாம் எடுத்துகிட்டு நேராக மகாபிரிவா பார்க்குறதுக்கு இதுக்கு போயாச்சு. காஞ்சி மடத்துக்கு போயாச்சு. போய் மகாபிரிவா முன்னாடி குருசாமி போய் சொல்லியிருக்கார், மகாபிரிவா மௌனத்தில் இருக்கா அப்படின்னாலாம். குருசாமி சொன்னாராம், மகாபிரிவா உத்தரவு ஊஞ்சல் வெள்ளிக்கிண்ணத்தில் பால் பழம் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு அவர் சொன்னாராம். அப்படின்னா பெரியவா நான் ஒன்றும் சொல்லலையேன்னு சொல்லாமே. அப்போது கனவுல பெரியவா வர்றது அப்படிங்கலாம் சத்தியம் அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. அவர் சொன்ன உடனே பெரியவா தான் ரொம்ப சத்தியமான இல்லையா, நான் எங்கே வந்தேன், நான் ஒன்றும் சொல்லலையேன்னு சொல்லலாம். ஆனால் பெரியவா கனவுல சொல்லியிருக்கார் சீதாலக்ஷ்மிக்கு. அதனால் பெரியவா தலையாட்டின்றாராம். சரின்ட்டு இந்த கிண்ணத்தை கொடுங்க பெரியவா கேட்குறா அப்படின்னா கிண்ணத்தை கையில் வாங்கிட்டாராம். இவ கட் பண்ணி அந்த பழத்தெல்லாம் கொண்டு வந்திருக்கா போல இருக்குது. அந்த பழத்தை அதை கொடுக்குறதுக்கு முன்னாடி சொன்னாலாம், நாங்கள் வெளியில் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம், இதுக்கு அசிடிட்டி பிரச்சனை, அதனால் மடி இல்லை அப்படின்னாலாம். பெரியவா அதை ஒன்று முறைச்சிட்டு ஒன்றும் கண்டுக்கலையாம் அப்படின்னாராம். ஆக்ஷன் பண்ணாராம், பழத்தெல்லாம் போடுவாங்க.
அப்புறம் அப்படின்னாராம். அந்த பால் ஒன்று தனியாக கொண்டு வந்து வச்சுருக்கா போல இருக்குது, ஒரு சின்ன ஒரு இந்த மடியாக ஒரு ஃப்ளாஸ்கில் எடுத்து அதில் விடுனாராம். விட்டா போட்டு கலக்கினார் பெரியவா. பெரியவா எடுத்துட்டாராம். அது கரெக்டாக அந்த பழத்துக்கான பால் தான் அதில் எல்லாமே பெரியவா கொடுத்த புத்தியில் தானே அதில் நடக்கும். எக்ஸாக்ட் இது அந்த பழம் கரெக்டாக முங்குற மாதிரி தான் இருந்திருக்கு. பெரியவா வந்து எடுத்தாலாம். எடுத்து அந்த பழத்தை எடுத்து ஒரு கலக்கிட்டு எடுத்து இப்படி வாயில் போட்டுருந்தாராம். 1 2 3 மாதிரி போட்டுகிட்டே இருந்தாராம். அவன் நினச்சா ஒரு 2 தடவை போட்டுட்டு மீதி வந்து பிரசாதமாக வெள்ளிக்கிணத்தோடு நம்மக்கிட்ட கொடுத்துருவா அப்படின்னு இவன் நினச்சா. அது நம்ம மனுஷ புத்தி. ஆனால் அங்கே எதிர்க்க உட்காந்துட்டு இருக்குது பெரியவா அப்படிங்கிற ஒரு பரமேஸ்வரன்னு தெரியாமல் போயிடுமே. அப்பப்போ அது போயிடும், மறந்துடும். அதனால் பெரியவா என்ன பண்ணால் அதை 11 தடவை எடுத்து போட்டுட்டானாம். எண்ணிருக்காது வேறு. 11 தடவை போட்டுட்டானாம். போட்டு முடித்தோடனே என்ன ஒரு அதிசயம் அப்படின்னா, ஒரு சொட்டு பால் கூட வெளியில் விழலையாம் பெரியவா வாயிலேருந்து. ஒரு பழம் ஏதாவது துண்டு கூட வெளியில் விழலையாம். எல்லாம் முடிஞ்ச உடனே அந்த கிண்ணம் வந்து எம்டி ஆகிடுதான். பெரியவா மேஜிக் மாதிரி என்ன வேணா பண்ணியிருப்பார். அதில் ஒன்றுமே இல்லையா, காலியாகிடுது. எல்லாத்தையுமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த கிண்ணத்தை எடுத்து அப்படி பக்கத்தில் அப்படி வச்சுட்டாராம். அப்படின்னா கிண்ணம் எனக்கு நீ போயிட்டு வான்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பெரியவா வந்து அவளுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு திருப்பி அமுச்சு விட்டுட்டாளாம். ஆனால் அவள் வந்து இதை இன்சிடெண்ட்டை சொல்லிவிட்டு அதோட விட்டுட்டா. அது ஒரு பெரிய தேவ ரகசியம். அது மேபி அவள் சொல்ல மறந்துருக்கலாம். நிறைய இன்சிடெண்ட்டை அவள் போய் கேட்கும்போது நம்ம விஷயங்கள் நிறைய மறந்து போயிடும். இவர் வந்து குருசாமிக்கு வந்து அசிடிட்டி இருந்திருக்கு. அதனால தான் அவள் சாப்பிட்டுட்டு வந்திருக்கா. சாப்பிட்டுட்டு வரவழைச்சது பெரியவா தான். ஏன்னா அவர் அசிடிட்டிக்கு அது என்னென்ன வேணுமோ அது சயின்ஸ் படி அதை பண்ணணும். அவர் சாப்பிட்டே வச்சுருக்கார். இங்கே வந்தோடனே வா இந்தா இதை எனக்கு நான் சாப்பிட்றேன், உன்னோட அசிடிட்டி அங்கே போயிடும் அப்படின்னு அந்த குருசாமியோட ஆத்மாக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிறது பெரியவா தானே. பெரியவாவோட சீதா லக்ஷ்மி நம்மளுக்கு எல்லாருக்குமே பெரியவா தானே உள்ளே இருக்கனால பெரியவா வந்து அதை எடுத்துன்னு இருக்கா. அந்த பிரசாதத்தை எடுத்துக்கும் போது அந்த அசிடிட்டிக்கான ஒரு மருந்தாகவே போயிட்டு அவருக்கு சரியாக இருக்கலாம் அப்படிங்கிறது நான் நினைக்கிறது. அது அவள் சொல்ல மறந்துருக்கலாம் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். நம்ம உடம்புக்குள்ளே மகாபிரிவா தானே இருக்கா அப்படிங்கிறது இது காமிக்குது. ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிவு பாதமேச்சரம்